ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஞ்சய் தேவ் வ்ளாக்ஸ். டுடே என்ன பார்க்குறோன்னா, வைகாசி விசாக நட்சத்திரமாகிய இன்று தாங்க நாங்கள் முருகர் டெம்பிளுக்கு போயிருந்தோம். சிதம்பரம் பக்கத்துலேயே திருவிடைக்கழி அப்படின்ற மாதிரி ஒரு ஊருங்க. அந்த ஊரில் தாங்க முருகர் டெம்பிள் சூப்பராக அம்சமாக இருந்தார் நம்ம முருகர். அவ்வளோ அருமையாக இருந்தது. ராஜ அலங்காரத்தில் தான் காட்சி அளித்தார். பெரிய கோவில் தாங்க, முருகருக்குன்னு சிறப்பான கோவில் தாங்க. நம்ம சிதம்பரம் விட்டு வந்துட்டுருக்க வழியில் தான் இருக்குது. நல்லா இருக்குது. திருவிடைக்கழி அப்படின்ற ஊரில் பெரிய கோபுரமாகவும் நல்லா அம்சமாக இருக்கிறாங்க நம்ம முருகர். இன்றைக்கி வைகாசி விசாகன்றதுனால நான் இந்த வீடியோ உங்களுக்காக நான் அப்டேட் பண்ணுறேன். எல்லாருமே முருகருடைய ஆசீர்வாதம் கிடைக்கணும் உங்களுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் உங்களுக்காக அப்டேட் பண்ணுறேன். தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வாங்க. நிறைய தலங்களோடைய வீடியோஸ்லாம் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். இன்று உங்களுக்காக முருகருடைய காட்சி உங்களுக்காக சென்ட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக முருகர் எல்லா தீராத பிரச்சனையும் தீர்த்து வைப்பவனே முருகன். சுக்குக்கு மிஞ்சிய மருத்துவம் இல்லை, சுப்பிரமணியக்கு மிஞ்சிய கடவுள் எதுவும் இல்லை அப்படின்ற பழமொழியே இருக்குது. கண்டிப்பாக இன்றைக்கி நீங்கள் வைகாசி விசாக நட்சத்திரம் இன்று ஆரம்பம். இன்றைக்கி நீங்கள் முருகர் கோயிலுக்கு சென்று நீங்கள் வெத்தலை 6 வெத்தலை வாங்கி 6 தீபம் 6 வெத்தலை வைத்து 6 நெய் தீபம் போடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வேண்டிய வரன் அனைத்தையுமே முருகன் நிறைவேற்றி வைப்பார். சப்போஸ் வயதானவர்கள், கர்ப்பிணியாக இருக்கிறவங்க கோயிலுக்கு செல்ல முடியல அப்படின்னு பட்சத்தில் வீட்லேயே இன்றைக்கி நல்ல நேரம் பார்த்து நீங்கள் 6 வெத்தலை வைத்து 6 அகல் சுத்தமான பசு நெய் போட்டு நீங்கள் பஞ்சு திரிசல் போட்டு உங்கள் வேண்டுதலை முருகனுக்கு சொல்லுங்கள். முருகனா, என்னுடைய வேண்டுதல் அனைத்தும் தீர்த்து வைப்பவனே முருகன் தான். அதனால் உங்களுடைய கஷ்டத்தை அனைத்தையும் முருகன்கிட்ட இன்றைக்கி சொல்லி அழுது நம்மளுடைய கஷ்டங்கள்லாம் சொல்லி பாருங்கள். கண்டிப்பாக இன்றைக்கி நல்லதே நடக்கும். நீங்கள் அனைவருமே இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். வைகாசி விசாக நட்சத்திரம் இன்றைக்கி உரிய நாள். அதாவது விசாக நட்சத்திரம் பிறந்தவங்க அனைவருமே இன்றைக்கி முருகர் கோயிலுக்கு சென்று அர்ச்சனை செய்து வந்தால் ரொம்ப விசேஷங்க. கண்டிப்பாக நீங்கள் விசாக நட்சத்திரம் பிறந்தவங்களாக இருந்தால் முருகன் கோயிலுக்கு போயிட்டு விளக்கு போட்டு விட்டு நீங்கள் அர்ச்சனை செய்து வாங்க. கண்டிப்பாக நீங்கள் நினைத்த காரியம் கண்டிப்பாக நடைபெறும். முருகன் அருள் என்றைக்கும் எல்லாருக்கும் முருகனுடைய அருள் எல்லாருக்குமே கிடைக்கணுங்க. கண்டிப்பாக அவர் ஒரு சிரித்த முகத்தை பார்த்தாலே நம்மளுடைய கஷ்டங்கள்லாம் ஓடிவிடுவோங்க. வீட்டில் குழந்தை இருந்தால் அது சிரித்தா நம்ம கஷ்டம் மறந்துடும்னு சொல்லுவாங்க. அதே போல் தான் முருகர் என்றைக்குமே குழந்தை வடிவத்தில் நம்மளுக்கு காட்சி தருவார். கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க, நல்லதே நடக்கும். திருவிடைக்கழி அப்படின்ற ஒரு கிராமங்க. ஆனால் ஊர் வில்லேஜ் மாதிரி தான் இருக்குது. ஆனால் கோவில் பெருசாக நல்லா இருக்குங்க. சுகாதாரமாக நல்லா இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக போயிட்டு கண்டிப்பாக முருகரை வணங்கிட்டு வாங்க. உங்கள் பக்கத்துலேயே இருக்க கோயிலுக்கும் நீங்கள் சென்று வாருங்க, நல்லதே நடக்கும் அப்படின்னு நம்புங்க. கண்டிப்பாக முருகர் நம்மளுடைய கஷ்டத்தெல்லாம் தீர்த்து வைப்பார். என்னுடைய சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோஸும் கண்டினியூவாக பாருங்கள். இதில் எல்லா சாமியும் இருப்பாங்க, நம்மளோட சிவன்லாம் இருப்பாங்க. நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள்.